முருகன் அருளை பெற்றவர்களால் மட்டுமே இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க முடியும். நீங்களும் பார்த்தால் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடைவேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வரும் பிப்ரவரி 22ஆம் தேதி வளர்பிறை சஷ்டி வருகிறது. அன்று விரதம் இருந்து முருகனிடம் என்ன கேட்டாலும் அது நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. அன்று பகலில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு அல்லது ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம் அல்லது சைவமாக சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும். விரதத்தின் போது பகலில் தூங்கக்கூடாது. விரதத்தின் பேயாது மனதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது, முருகனின் பெருமைகளை படிப்பது, கேட்பது அல்லது மற்றவருக்கு கூறுவது மிகவும் சிறந்தது. முருக சிந்தனையிலேயே இருந்து அவருக்குரிய மந்திரங்களை மனதிற்குள் சால்லிக்கொண்டே இருப்பது இன்னும் அதிக பலன்களைத் தரும். மாலையில் 6 வெற்றிலையை வைத்து வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து முருகன் கவசங்களை பாராயணம் செய்து முருகனை வழிபாடு செய்தபின் உங்கள் விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.